ஃபார்வர்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸோட டிஃபரன்சஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபார்வர்ட்ஸ் அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸோட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஃபார்வர்ட்ஸ். ஸோ ஃபார்வர்டோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டுங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் கான்ட்ராக்ட். இது வந்து பிரைவேட் அண்ட் கஸ்டமைசபிள் அக்ரிமெண்ட்டாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா, அதாவது ஒரு ரெண்டு பார்ட்டி இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள பிரைவேட்டாக ஏற்படுத்திக்கிற ஒரு கான்ட்ராக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த அக்ரிமெண்ட் வந்து அந்த ரெண்டு பார்ட்டிஸ்குள்ளேயா இருக்கும். அவங்க பொருளை வாங்குறதுக்காகனாலும் சரி விற்கிறதுக்கானாலும் சரி அந்த ஒரு ஃபியூச்சர் டேட்டை வந்து அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. எந்த டேட்டில் நான் வாங்குறேன், எந்த ப்ரைஸில் வாங்குறேங்கிறதும் அதிலேயே சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து ஓவர் த கவுண்டர் ட்ரேடடாக இருக்கும். ஓவர் த கவுண்டர்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள மட்டும் நடக்கிறது. இந்த டெஃபினிஷனை நம்ம இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கணும்னா இந்த எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபுட் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய வீட் தேவைப்படுது அவங்களோட ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபார்மர் அதை விளைவிப்பாங்க இல்லையா கோதுமையை, ஸோ அவங்க கூட ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் போடுறாங்க. ஸோ ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் போடுறது மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் வந்து இன்னும் 6 மாதம் கழிச்சு நீ இப்போ விளைவிக்கிற போறீ இல்லையா, ஸோ அந்த வீட் எல்லாத்தையுமே வந்து நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எதனாலனா, இப்போ அந்த மேனுஃபேக்சர் வந்து நினைக்கிறாரு, அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா 6 மாதம் கழிச்சு அந்த வீட்டோட விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த ஃபார்மர் என்ன நினைக்கிறாருன்னா, சப்போஸ் என்னோட வீட்டோட விலை கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து நஷ்டம் ஆயிடக்கூடாதுன்னு அவரும் நினைக்கிறாரு. ஸோ ரெண்டு பேர்த்தோட இதுவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கான்ட்ராக்ட் போட்டுட்டு, அந்த கான்ட்ராக்ட் வந்து எப்படி இருக்கும்னா, நான் வந்து ஃபியூச்சர்ல இந்த டேட்ல ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரைஸ்ல வந்து நான் உங்ககிட்ட இந்த பொருளை வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க அக்ரி பண்ண டேட்ல அந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியானாலும் சரி கம்மியானாலும் சரி அவங்க அக்ரி பண்ண ப்ரைஸ்ல தான் அதை வாங்குவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஃபார்வர்ட். ஓகேங்களா? இது வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் அக்ரிமெண்ட். ஏன் அப்படின்னா ஒரு லொகேஷன்ல இருக்கவங்க, ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கு தகுந்த மாதிரி இந்த கான்ட்ராக்டோட நேச்சர் வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து அந்த கான்ட்ராக்டை வந்து அமைச்சுப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இதோட டெஃபினேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ங்கிறது ஒரு கான்ட்ராக்டுவல் அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ பார்ட்டிஸ். இதில் ரெண்டு பார்ட்டி யாரு, அந்த மேனுஃபேக்சரும் அந்த ஃபார்மரும். ஓகேங்களா? அவங்க வந்து ஒருத்தங்க பை பண்றாங்க, இன்னொருத்தங்க செல் பண்றாங்க. இதுல அசெட்ங்கிறது அந்த வீட்டை சொல்றாங்க. ஃபியூச்சர் டேட்டுங்கிறது இப்போ 6 மாதம் சொன்னாலே அதுதான் ஃபியூச்சர் டேட்டு. அதே மாதிரி ப்ரைஸுங்கிறது அவங்க முன்னாடியே என்ன ப்ரைஸ்க்கு வாங்குங்கிறது அந்த கான்ட்ராக்ட் போடும் போதே வந்து அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக ரிஸ்க். ஏன்னா இப்போ சப்போஸ் அதோட விலை ஜாஸ்தியாச்சு அப்படின்னா கான்ட்ராக்ட் போடுற அந்த ஒரு பார்ட்டி இருக்காங்க இல்லையா, லைக் மேனுஃபேக்சரர், ஸோ அவருக்கு வந்து நஷ்டமாயிடும். சப்போஸ் கம்மியாச்சு அப்படின்னா இந்த ஃபார்மருக்கு நஷ்டமாயிடும். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்து நஷ்டத்தையும் கம்மி பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் என்னது ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? மாதிரி இதில் முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெண்டு பார்ட்டிக்கு நடுவில் ட்ரேட் ஆகுறதுனால எக்ஸ்சேஞ்சஸ்க்கே வந்து இது வராது. ஓகேங்களா? ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே வந்து அது முடிஞ்சிடும். ஸோ அதனாலதான் இதை ஓவர் த கவுண்டர்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதே மாதிரி இதுல வந்து எக்ஸ்சேஞ்சஸ்க்கு அவங்க கொண்டு வராதனால, இப்போ எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னா என்ன தெரியுமா நமக்கு, இப்போ நம்ம ஜென்ரலா வந்து ஒரு கிளியரிங் ஹவுஸ் நடுவில் இருக்கும். நம்ம பார்ட்டி வந்து செல்லரும் பையரும் யாருன்னே யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? ஸோ எல்லா செட்டில்மெண்ட்டும் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தான் நடக்கும். ஸோ இங்கே வந்து செட்டில்மெண்ட், அதாவது கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க்குங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது எக்ஸ்சேஞ்சஸ்ல பண்ணும்போது. ஆனால் ஓவர் த கவுண்டர் பண்ணும்போது நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து நெகோஷியல் டைம், அதாவது டெலிவரி ஆகட்டும், சைஸ், அந்த பிரைஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட், ஸோ எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்றதா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல மெயினா என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு முக்கியமான ரிஸ்க் இதுல வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி ரிஸ்க். சோ நமக்கு வந்து லிக்விடிட்டி ரிஸ்க்னா தெரியும், நமக்கு தேவையான டைம்ல வந்து அதை கேஷா மாத்த முடியாது இல்லையா, சோ அந்த மாதிரி ரிஸ்க் வரும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம் கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் வரும். கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு ஃபார்மரும் ஒரு கம்பெனியும் சொன்னோம். ஸோ சப்போஸ் கம்பெனி வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டாங்க, பட் ஃபார்மரை வந்து கரெக்டான அந்த எவ்வளோ அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்களோ அவ்வளோ வெயிட்டான இதை வந்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் வருது. இல்ல இந்த ஃபார்மர் வந்து எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, எவ்வளோ கிலோஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ அது எல்லாமே, பட் அந்த இன்னொரு பார்ட்டி இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கம்பெனி வந்து அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணல அப்படின்னா ஸோ இங்கேயும் வந்து கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் வரும். ஸோ இந்த ரெண்டு ரிஸ்க்கும் வரதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஓவர் த கவுண்டர் நடக்கிறது தான் முக்கியமானது. அதே மாதிரி இவங்க எந்த ரெகுலேஷனுக்கு கீழயும் வரல. ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னா இதுவும் ஒரு டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ இதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ங்கிறது ஒரு லீகல் அக்ரிமெண்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? லீகல் அக்ரிமெண்ட்
எதுக்காகனா ஒன்னு பை பண்றது இல்ல செல் பண்றோம், ஏதாவது ஒரு கமாடிட்டி, ஒரு அசெட், செக்யூரிட்டி ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க. சோ அதை வந்து ஒரு ப்ரீ டிட்டர்மைன்டு பிரைஸ்ல ஒரு ஸ்பெசிபிக் டைம்ல வந்து நான் ஃபியூச்சர்ல வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? என்ன இதே டெஃபினிஷன் தானே நம்ம ஃபார்வர்ட்ஸ்ல பார்த்தோம்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுல வந்து ரெண்டு விஷயம் வந்து மாறும். ஒன்னு என்னன்னா லீகல் அக்ரிமெண்ட். சோ ஃபார்வர்ட்ஸை பொறுத்தவரை லீகல் அக்ரிமெண்ட் கிடையாது, ஜஸ்ட் அ கான்ட்ராக்ட் தான். அதே மாதிரி அதுல வந்து என்னன்னா ட்ரேடட் ஆன், இதுல வந்து எக்ஸ்சேஞ்சுன்னு பாக்குறோம், அதுல வந்து ஓவர் த கவுண்டர்னு பார்த்திருப்போம். சோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஓவர் த கவுண்டர்னா ரெண்டு பர்சனுக்கு நடுவுல நடக்குது அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா நடுவுல ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், அதாவது பையருக்கும் செல்லருக்கும் நடுவுல ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அதுதான் வந்து கிளியரிங் ஹவுஸா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சோ இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்த்தோம்னா இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிசி லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்களோட ஷேர்ஸை வந்து நம்ம ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் மூலமா வாங்குறோம். ஸோ ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஜென்ரலா ஒருத்தருக்கு நடுவில் இல்லை கான்ட்ராக்ட்னு சொன்னோம். ஸோ அது யாருக்கு நடுவில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் மூலமா நம்ம எதுக்காக ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபார்வர்ட்ஸ் லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா பாருங்க. ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல வந்து நம்ம வந்து லிக்விடிட்டி ரிஸ்க்கும் அதே மாதிரி கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். அதாவது இப்போ ஒரு கான்ட்ராக்ட் ரெண்டு பேரும் போடுறாங்க, எனக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு அப்படின்னா சப்போஸ் ஒன்று நான் நடுவில் வேணான்னு சொல்லலாம், இல்ல பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து எனக்கு சாதகமா இல்லைங்கிறதுக்காக நான் வேணான்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் அந்த இடத்துல வரும். பட் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ்ல கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் வரவே வராது. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா நடுவில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கோம். ஸோ அவங்க தான் வந்து ஒரு கிளியரிங் ஹவுஸ். நம்ம ஃபர்ஸ்டே வந்து கான்ட்ராக்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் அந்த ஷேர்ஸ் வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபியூச்சர்ஸை பொறுத்தவரை நம்ம லாட்டா தான் வாங்க முடியும், அதாவது ஒரு ஷேர் ரெண்டு ஷேர்லாம் வாங்க முடியாது. ஸோ இதுல வந்து 200 ஷேரை ஒரு லாட்டா வச்சிருக்காங்க. ஸோ இதோட எக்ஸ்பைரி வந்து ஜூலைல அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க ஃபியூச்சர் கான்ட்ராக்டை பொறுத்தவரையும் எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மந்தோட லாஸ்ட் தேர்ஸ்டேவா தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். ஸோ 200 ஷேர் வாங்கணும்னா 2 lakhs rupees. ஸோ அதை வந்து சப்போஸ் நான் க்ளோஸ் பண்ணும்போது அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1050 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 50 rupeesங்கிறது எனக்கு என்னது ஒரு ப்ராஃபிட். ஸோ ஒரு ஷேருக்கு எனக்கு 50 rupees ப்ராஃபிட் வருது அப்படின்னா 200 ஷேருக்கு எனக்கு எவ்வளோ 10,000 rupees ப்ராஃபிட் வரும். ஸோ அந்த 10,000 என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட மார்ஜின்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ மார்ஜின்னா என்னன்னு தெரியணும். ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ஸை பொறுத்தவரையும் மார்ஜின்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ எந்த செல்லரா இருந்தாலும் சரி பையரா இருந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மார்ஜின் மணி வந்து பே பண்ண வேண்டி இருக்கும். அந்த யார்கிட்டனா அந்த எக்ஸ்சேஞ்சில். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவன் எவ்வளோ ஷேர் விற்கிறானோ அந்த ஷேரோட ப்ரைஸ்ல இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜின் வந்து அவன் வந்து ஃபர்ஸ்டே பே பண்ணிடுவான். ஓகேங்களா? அதே மாதிரி வாங்குறவனும் இப்போ 2 lakhs rupees வாங்குறாங்க, 2 lakhs பே பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஒரு மார்ஜின் அமௌண்ட் அவங்க ஒரு பர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மார்ஜின் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு ப்ராஃபிட் ஆகும்போது நம்மளோட ப்ராஃபிட் அமௌண்ட்டை வந்து மார்ஜின்ல ஆட் பண்ணி விட்டுருவாங்க. சப்போஸ் லாஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த லாஸை வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த டெஃபினேஷன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லீகல் அக்ரிமெண்ட்டுங்கிறது அவங்க ரெண்டு பேரும் நான் வந்து இப்போ இவ்வளோ ஷேர்ஸ் வந்து விற்கிறேன்னு அவன் சொல்றான். ஸோ இவன் வந்து நான் 200 ஷேர்ஸை வாங்கிக்கிறேன்னு சொல்றதுதான் வந்து லீகல் அக்ரிமெண்ட். இந்த லீகல் அக்ரிமெண்ட் வந்து யாருக்கு நடுவில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா பையருக்கும் செல்லருக்கும் நடுவில் இருக்காது. பையருக்கும் எக்ஸ்சேஞ்சுக்கும் அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கும் செல்லருக்கும். ஸோ இவங்க ரெண்டு அக்ரிமெண்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து ஒரு பர்டிகுலர் கமாடிட்டி ஒரு அசெட் ஆர் செக்யூரிட்டிங்கிறது இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஷேர்ஸ் ப்ரீ டிட்டர்மைன்டு பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1000 rupees வந்து சொல்லியா அது. அதே மாதிரி ஸ்பெசிபிக் டைம். ஸோ இந்த ஸ்பெசிபிக் டைம்ங்கிறது வந்து அவன் எவ்வளவு நாளைக்கு வேணாலும் இப்போ நம்ம ஜென்ரலா வந்து ஃபார்வர்ட்ஸ்ல எப்படி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஸோ எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது வந்து அவன் என்னைக்கு வந்து அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்றானோ அதை தான் எக்ஸ்பைரி டேட்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவே ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது எவ்ரி மந்தோட லாஸ்ட் தேர்ஸ்டேவா இருக்கும். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி அவன் எப்போ அதை க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சாலுமே வந்து அவன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சர்ஸ்ல இருக்க மெயினான ரெண்டு கிளாசிபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கமாடிட்டிஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃபியூச்சர்ஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சர்ஸ்ல ரொம்ப முக்கியமான 4 பாயிண்ட்
பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட். ஸோ எக்ஸ்பைரி டேட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எவ்ரி மந்தோட லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து எக்ஸ்பைரி டேட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க வேணும்னாலும் என்ன சப்போஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகுது இல்லை கம்மியாக போகுது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபியூச்சர்ஸில் இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னா இப்போ ஜென்ரலாக 2 பேத்துக்கு நடுவில் கான்ட்ராக்ட் போடும்போது எந்த மாதிரி வேணாலும் கான்ட்ராக்ட் போடலாம், எவ்வளோ வேணாலும் போடலாம், அந்த மாதிரி இருக்கு. பட் ஒரு எக்ஸ்சேஞ்ச் மூலமா நம்ம பண்ணும்போது அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரெகுலேஷனுக்கு கீழே ஃபியூச்சர்ஸ் வரதுனால தான் வந்து இதில் நிறைய ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கு. ஸோ இதில் இவங்க தான் வந்து என்னவா இருக்காங்க, கிளியரிங் ஹவுஸாகவும் இருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ப்ரைஸ். ஸோ செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து 100% நமக்கு வந்து லிக்விடிட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செட்டில்மெண்ட் வந்து ரிஸ்க் ஃப்ரீயாகவும் நமக்கு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபார்வர்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸே வந்து அந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸ் தான். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ்ல வந்து நம்ம மெயினே மார்ஜின்னு பார்த்தோம். ஸோ அதுல வந்து ரொம்ப முக்கியமானது 4 இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் மார்ஜின். ஸோ நம்மளோட கான்ட்ராக்ட் சைஸ் இப்போ 200 ஸ்லாட்ஸ் போட்டாங்க இல்லையா, 200 ஷேர் ஒரு ஸ்லாட்டா போட்டாங்களா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுல 10% ஆஃப் கான்ட்ராக்ட் சைஸை வந்து இனிஷியல் மார்ஜினா வந்து அந்த ட்ரேடர் வந்து டெபாசிட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ மெயின்டெனன்ஸ் மார்ஜின் அப்படின்னா என்னன்னா இந்த கான்ட்ராக்டை மெயின்டைன் பண்றதுக்காக அந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கவங்க வந்து மெயின்டெனன்ஸ் மார்ஜின் ஒன்று வந்து வச்சிருக்க சொல்லுவாங்க. அது எவ்வளோ வச்சிருக்கணும் அப்படின்னா இனிஷியல் மார்ஜினை விட 75% ஜாஸ்தியாக வச்சிருக்கணும். சரிங்களா. ஸோ அதே மாதிரி வேரியேஷன் மார்ஜின் அப்படின்னா இப்போ வந்து அவங்களோட ஷேர் வேல்யூ வந்து 1000 rupeesனு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த 1000 rupees சப்போஸ் ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மார்ஜின் வந்து நம்ம இனிஷியல் மார்ஜின் வந்து 10% ஆஃப் கான்ட்ராக்ட் சைஸ்ன்னு சொன்னோம். ஸோ அப்போ அது கான்ட்ராக்ட் சைஸ் மாறிக்கிட்டே இருக்கா. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஜாஸ்தி ஆக அதுக்கு தகுந்த மாதிரி மார்ஜினை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷனல் மார்ஜினை வந்து கேட்பாங்க. ஸோ அதுதான் வந்து வேரியேஷன் மார்ஜின். ஸோ இந்த மார்ஜினுக்கு நடுவில் இருக்கிற கேப்பை ஃபில் பண்றதுக்காக அவங்களுக்கு நம்ம கால் பண்ணுவோம் தெரியுமா, மார்ஜின் ஃபால் ஆச்சு அப்படின்னா. ஸோ அந்த காலுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் கால். ஓகேங்களா. ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து நீங்களும் நானும் இருக்கோம். நான் வந்து ஒரு செல்லர். ஓகேங்களா. நீங்க வந்து ஒரு பையர். நான் வந்து ஒரு வீடை வந்து சேல் பண்ண நினைக்கிறேன், நீங்க வந்து ஒரு வீடை வாங்க நினைக்கிறீங்க. ஸோ நான் வந்து சேல் ப்ரைஸை வந்து நான் 5 lakhs ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்றேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஓகே நான் இந்த 5 lakhsக்கு வாங்கிக்கிறேன், அதுக்கு வந்து ஒரு 3 months கான்ட்ராக்ட் போடுறேன். ஸோ அந்த 3rd month எண்டில் பார்த்தீங்கன்னா நான் உனக்கு 5 lakh பே பண்ணிட்டு அந்த வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு முன்பணமா வந்து ஒரு ப்ரீமியமா வந்து ஒரு 5000 rupees வந்து நீங்க கொடுக்குறீங்க எனக்கு. ஓகேங்களா. சரி, இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இப்போ 3rd month முடியும் போது ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வீட்டோட மதிப்பு வந்து இப்போ ஒரு 6 lakhs ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. ஏன்னா நீங்க அது ஆல்ரெடி 5 lakhsக்கு வந்து எங்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டீங்க. ஸோ உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ 5 lakhs கொடுத்து அந்த டீலை வந்து க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம், ஆனா எனக்கு அது நஷ்டம். நஷ்டம் ஆனாலும் நான் வேற வழி இல்லை, ஏன்னா நான் கான்ட்ராக்ட் போட்டுட்டு நான் கொடுத்து தான் ஆகணும். சரி, இதுல இன்னொரு சினாரியோ பார்த்தீங்கன்னா சப்போஸ் ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்னா இப்போ 4 lakhsக்கு போகுது அப்படின்னா நீங்க வந்து வாங்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கிடையாது. ஓகேங்களா. ஆப்ஷன்ஸ்ல மெயினே அதுதான். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸிட் பண்ணிடுவீங்க. ஸோ எக்ஸிட் பண்றதுனால உங்களுக்கு என்ன நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி பே பண்ண அந்த 5000 மட்டும்தான். ஸோ செல்லரை பொறுத்தவரை என்னன்னு பார்த்தீங்கன்னா போட்ட கான்ட்ராக்ட் மட்டும்தான். ஸோ நீங்க இவ்வளோ நாளா வெயிட் பண்ணதுக்கு அவனுக்கு அந்த 5000 மட்டும்தான் கெயின். ஸோ அந்த வீட்டை வந்து அவன் உங்களுக்கு சேல் பண்ணல. ஸோ இந்த எக்ஸாம்பிளை வச்சு நம்ம இந்த டெஃபினேஷனை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ங்கிறது ஒரு அக்ரிமெண்ட் பிட்வீன் யாராருக்கு, உங்களுக்கும் எனக்கு, அதாவது பையருக்கும் செல்லருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பையருக்கு வந்து ரைட் பட் நாட் தி ஆப்ளிகேஷன் டு பை ஆர் செல் அண்ட் அண்டர்லைங் இன்ஸ்ட்ருமெண்ட். இங்க அண்டர்லைங் இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு. ரைட் பட் நாட் த ஆப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னா ரைட்டுங்கிறது வாங்கலாம் வாங்காமையும் போகலாம். ஆப்ளிகேஷன் அப்படின்னா நான் கான்ட்ராக்ட் போட்டா கண்டிப்பா வாங்கணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ஆப்ளிகேஷன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையும் பையருக்கு வந்து ரைட்ஸ் தான் இருக்கோ தவிர ஆப்ளிகேஷன் கிடையாது. நான் கண்டிப்பா வாங்கணுங்கிற கட்டாயம் எனக்கு அங்க கிடையாது. ஸோ எந்த பிரைஸ்ல ப்ரீடிட்டர்மெண்ட் பிரைஸ்ங்கிறது இங்க அந்த 5 லட்சம் ரூபாய் ஓவர் a certain period of time. இந்த பீரியட் ஆஃப் டைம்ங்கிறது இங்க வந்து 3 months பீரியட். அப்புறம் இதுக்காக பையர் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் வந்து பே பண்றான். இதுல பிரீமியம்ங்கிறது இந்த எக்ஸாம்பிள நம்ம பார்த்தது அந்த 5000 rupees. ஓகேங்களா. சோ இப்போ இந்த டெஃபினிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா. சோ இதுல வர இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பார்த்தறலாம். சோ பிரீமியம்ங்கிறது நான் அந்த கான்ட்ராக்டை லாக் பண்றதுக்காக அந்த கான்ட்ராக்ட் சைஸை பொறுத்து ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பிரீமியம். ஸ்ட்ரைக் பிரைஸ்ங்கிறது நான் எந்த பிரைஸுக்கு அதை ஃபிக்ஸ் பண்றேன் அந்த கான்ட்ராக்டை. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs rupees. ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைஸ் அப்படின்னா இப்போ வந்து ஜென்ரலா ஆப்ஷன்ஸை
பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைஸ் வந்து இப்போ ஒரு ஷேர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷேர் 2 ஷேர் நம்ம ஜென்ரலாக வாங்குறோம் தெரியுங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து வாங்க முடியாது. இதில் எப்படி இருக்குன்னா லாட்டாக இருக்கும். இப்போ 200 ஷேர் 300 ஷேர் வாங்கினா 300 ஷேராக தான் வாங்கணும், அந்த மாதிரி லாட்ஸாக வந்து போட்டிருப்பாங்க வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இதில் வந்து எக்ஸ்பைரேஷன் டேட் அப்படின்னா அந்த 3 மாதம் சொன்னோம். ஜென்ரலாக ஆப்ஷன்ஸ் வந்து 1 மந்த் எக்ஸ்பைரேஷன் இருக்கு, 2 மந்த் அல்லது 3 மந்த். ஸோ எவ்ரி மந்த் லாஸ்ட் டே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸோட எக்ஸ்பைரி டேட்டாக இருக்கும். சப்போஸ் அந்த டே வந்து சண்டேவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஆப்ஷன்ஸை வந்து எக்ஸ்பயர், அந்த டேல வந்து அந்த டீல் வந்து க்ளோஸ் ஆகும். செட்டில்மெண்ட் ஆஃப் அன் ஆப்ஷன், இப்போ லாஸ்ட் டே வரையும் நீங்க சப்போஸ் 1 மந்த் போடுறீங்க, அந்த லாஸ்ட் டே வந்து நீங்க அந்த எக்ஸ்பைரி டேட்ல வந்து நீங்களா அதை க்ளோஸ் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அந்த டேட்ல என்ன இருக்கோ அது வந்து க்ளோஸ் ஆயிடும். ஸோ இதுல வந்து நோ ஆப்ளிகேஷன் டு பை. ஸோ பையருக்கு நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம் ஆப்ளிகேஷன் கிடையாது அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமா நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்றேன். ஸோ இப்போ பிரைஸ், அதாவது ஷேர்ஸுக்கு வாங்கலேன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரைஸ் வந்து இதுல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ரேட், இப்போ நான் வந்து 100 ருபீஸ்க்கு அதை பிளாக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நான் எவ்வளவு ஷேர்ஸ் வாங்கணும்னா 100 ஷேர்ஸ் தான் வாங்கணும். ஏன்னா அதுல வந்து ஒரு லாட்டா வாங்கணும், இல்லைன்னா 1 லாட் 2 லாட் 3 லாட். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆப்ஷன்ஸ்ல வாங்கணும். இப்போ 100 ஷேர்ஸ் வந்து 100 ருபீஸ்னா நான் வந்து 10,000 ருபீஸ்க்கு ஒரு லாட் வந்து வாங்கியிருக்கேன். சப்போஸ் நான் வந்து 1 மந்த் எக்ஸ்பைரி போடுறேன், 1 மந்த்ல அந்த ஷேர்ஸோட விலை வந்து இப்போ 150 ரூபா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் எனக்கு என்ன ஆகும், 10,000 ரூபாய்க்கு வாங்கினேன், ஆனால் நான் விற்கும் போது எனக்கு எவ்வளோ ஆகும், எனக்கு வந்து அதோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய். ஸோ எனக்கு வந்து 5,000 ரூபாய் லாபம் அந்த இடத்துல இல்லையா. ஸோ பையருக்கு வந்து என்னது ப்ராஃபிட் வந்து எப்பவுமே பையருக்கு அன்லிமிட்டடா இருக்கும். ஏதோ எவ்வளோ பிரைஸ் ஏறுதோ ஏறதுக்கு தகுந்த மாதிரி பையருக்கு ப்ராஃபிட் அன்லிமிட்டட். அதே வந்து இந்த இடத்துல செல்லர் எடுத்துக்கோங்க, செல்லருக்கு என்ன ஆகும், 5,000 ரூபாய் நஷ்டம். சப்போஸ் இன்னைக்கு டேட்டுக்கு அவன் வித்திருந்தான் 1 மந்த் கழிச்சு, அந்த டேட்ல அவன் இந்த கான்ட்ராக்ட் இல்லாம நார்மலா வித்திருந்தா 15,000க்கு வித்திருப்பான். ஆனா அவன் கான்ட்ராக்ட் போட்ட காரணத்தினால அவன் 10,000 ரூபாய்க்கு விற்கிறான். ஓகேங்களா, சோ செல்லரை பொறுத்தவரை கண்டிப்பா ஆப்ளிகேஷன் இருக்கு, அவன் கண்டிப்பா அதை சேல் பண்ணி தான் ஆகணும். இதே செகண்ட் கேஸ் பாருங்களேன், சப்போஸ் இன்னைக்கு ரேட்டுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட் வந்து 100 ருபீஸ், சப்போஸ் 1 மந்த் கழிச்சு அது 80 ருபீஸ் ஆகுது. ஸோ 80 ருபீஸ் ஆச்சுன்னா 8,000 ரூபாய் தான் அந்த ஷேரோட வேல்யூ. ஆனால் நீங்கள் எவ்வளோ கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க, 10,000 ரூபாய்க்கு போட்டிருக்கீங்க. சப்போஸ் இதே இடத்துல ஒரு பிரீமியமா வந்து நீங்க 1000 ருபீஸ் பே பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஜென்ரலா பிரீமியம் வந்து அந்த கான்ட்ராக்ட் சைஸை பொறுத்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, லாட் சைஸையும் கான்ட்ராக்ட் சைஸையும் பொறுத்து. ஸோ இப்போ வந்து 1000 ரூபாய் தான் முன்பணம் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு இப்போ அந்த எக்ஸ்பைரி டேட்ல வந்து 8,000 ரூபாய், நீங்க 10,000 ரூபாய்க்கு அதை வாங்கணுமான்னு பாத்தீங்கன்னா 2,000 ரூபாய் உங்களுக்கு நஷ்டம் ஆகுது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 1000 ரூபாய் போனாலும் பரவாயில்ல, நான் 2,000 எனக்கு நஷ்டம் ஆகக்கூடாதுன்னு அந்த எக்ஸசைஸ் பண்ண மாட்டீங்க, அந்த ஆப்ஷனை எக்ஸிட் பண்ணிடுவீங்க. ஸோ எக்ஸிட் பண்ணனால உங்களுக்கு போற நஷ்டம் வந்து 1000 ரூபாயோட முடிஞ்சது இல்லையா. சப்போஸ் அதை வாங்கினா உங்களுக்கு 2,000 ரூபாய், நீங்க வந்து அதை எக்ஸிட் பண்ணிடுறீங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பையரான உங்களுக்கு வந்து லாஸ் வந்து லிமிட்டட் தான். ஓகேவா, ஏன்னா 1000 ரூபாய் தான் போச்சு, 2,000 ரூபாவா இருந்திருந்தா உங்களுக்கு அன்லிமிட்டடா இருந்திருக்கும். ஸோ அதனால எப்பவுமே ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையும் பையருக்கு லாஸ் வந்து லிமிட்டட் தான். ஆனா இதே இடத்துல என்ன வந்து அந்த செல்லருக்கு என்ன லாபம், அந்த பிரைஸ் அவன் விற்கல, அந்த ஷேர்ஸை வந்து அவன் விற்கல, ஆனா அவனுக்கு 1000 ரூபாய் வந்துருச்சு இல்லையா. அந்த இடத்துல அந்த கான்ட்ராக்ட் வந்து அவன் எக்ஸிட் ஆனாலுமே நமக்கு என்ன ஆயிடுச்சு, 1000 ரூபாய் வந்துருச்சு. இதுதான் வந்து அந்த பையருக்கான ஒரு விஷயம். சோ ஒரு ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையும் ப்ராஃபிட்ங்க பையருக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட், செல்லருக்கு வந்து லிமிட்டட் டு த பிரீமியம். லாஸ்ங்கிறது பையருக்கு அன்லிமிட்டட். ஸோ அதனாலதான் ஆப்ஷன்ஸ் வந்து பையருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, செல்லருக்கு வந்து லாஸ்ங்கிறதும் அன்லிமிட்டட் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பை அல்லது செல், இப்போ வாங்குறதுனாலும் சரி விற்கிறதுனாலும் சரி பையருக்கு வந்து ஆப்ளிகேஷன், அதாவது கண்டிப்பா அவன் பண்ணணுங்கிற இது வந்து கிடையாது. ஆனா ரைட்ஸ் மட்டும் தான் இருக்கு, வாங்கலாம் வாங்காமையும் போலாம். பட் செல்லரை பொறுத்தவரையும் கண்டிப்பா அவனுக்கு ஆப்ளிகேஷன் இருக்கு. ஒரு தடவை கான்ட்ராக்ட் போட்டா பையரா வேணான்னு சொல்லாத வரையும் ஓகே, இல்லைன்னா அவன் கண்டிப்பா அதை பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன, கால் ஆப்ஷன். கால் அப்படின்னா என்னன்னா, நான் வந்து இதை பை பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்பெசிஃபைக் பிரைஸ்ல அந்த டேட்ல வந்து நான் இதை பை பண்ணிக்கிறேன்னு சொல்றது. புட் ஆப்ஷன் அப்படின்னா செல் பண்ணிக்கிறேன்னு சொல்றது. ஓவர் த கவுண்டர் அப்படின்னா 2 பிரைவேட் பார்ட்டிஸ்க்கு நடுவுல மட்டும், அதாவது நம்ம இதை வந்து ஃபார்வர்ட்ஸ்ல பார்த்திருப்போம், 2 பிரைவேட் பார்ட்டிஸ்க்கு நடுவுல மட்டும் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓவர் த கவுண்டர். இது வந்து எக்ஸ்சேஞ்ச்ல வந்து நடக்காது. எக்ஸ்சேஞ்ச்ல நடந்ததுன்னா அது எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெண்ணிலா. வெண்ணிலா அப்படின்னா என்னன்னா, ஜென்ரலா எல்லா ஆப்ஷன்ஸுமே பாத்தீங்கன்னா வெண்ணிலால தான் வரும். அதாவது பிளெயின் வெண்ணிலான்னு சொல்லுவாங்க. எந்த ஸ்பெசிபிக் ஃபியூச்சர்ஸும் இருக்காது, நார்மல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் மட்டும்தான் வந்து அது இருக்கும். ஓகேங்களா, ஆனா இதே யூரோப்பியன் அமெரிக்கன் போயிட்டீங்கன்னா, யூரோப்பியன் அப்படின்னு என்னன்னா அந்த எக்ஸ்பைரி டேட்ல மட்டும்தான் நம்ம
அந்த ஆப்ஷன்ஸை எக்ஸசைஸ் பண்ண முடியும். அதே அமெரிக்கன் அப்படின்னா என்னன்னா எந்த டேட்ல வேணாலும் எக்ஸ்பைரேஷன் டேட் இருக்கும் இல்லையா, அதுக்கு எந்த டேட்டுக்கு முன்னாடி வேணாலும் நம்ம அதை வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அந்த ஆப்ஷனை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் வந்து வெண்ணிலாவோட ஸ்ட்ரைட் ஆப்போசிட். அதாவது இதில் நிறைய காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். எப்போனா அந்த கால்குலேஷன்லாம் பண்ணி அவங்க கிட்ட அமௌண்ட் வாங்குவோம் தெரியுமா, பே ஆஃப் பண்ணுவோம் தெரியுமா, அதுக்காக. ஸோ இதில் வந்து இன்னும் 2 டேர்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து இந்த மணி, இன்னொன்று அவுட் த மணி. இந்த மணி அப்படின்னா என்னன்னா, இப்போ இன்னைக்கு ரேட் வந்து 50 ரூபாய், நான் வந்து க்ளோஸ் பண்றேன், அந்த டேட் வந்து 50 ரூபாய். ஆனா நான் அதை ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் நான் ஆல்ரெடி நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் கான்ட்ராக்ட்ல 45 ரூபான்னு. ஸோ 50 ரூபாய் பொருள்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 ரூபாய் இதை வந்து நான் 45 ரூபாய்க்கே வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு லாபம். ஸோ அது வந்து இந்த மணில வரும். சப்போஸ் இன்னைக்கு வந்து அது 50 ரூபா தான், ஆனா கான்ட்ராக்ட் போட்டு நான் அது 55 ரூபான்னு போட்டு வச்சிருக்கேன், அப்ப அது என்னது, அவுட் ஆஃப் மணி. ஸோ எப்பவுமே வந்து லாபம் வரதை வந்து இந்த மணின்னு சொல்லுவோம், நஷ்டம் வரது அவுட் ஆஃப் மணின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிட் ரேட் அண்ட் ஆஸ்க் ரேட். பிட் ரேட் அப்படின்னா ஒரு பையர் வந்து எந்த விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறானோ அது வந்து பிட் ரேட், செல்லர் எந்த விலைக்கு விற்கணும்னு நினைக்கிறானோ அது வந்து ஆஸ்க் ரேட். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ரேட்டுக்கும் நடுவில் இருக்க டிஃபரன்ஸை தான் வந்து நம்ம ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து பிட் ரேட்டை வந்து ஆஸ்க் ரேட்டை விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா செல் பண்ற ரேட் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், வாங்குற ரேட் வந்து விற்கிறத விட கம்மியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன்னா இப்போ நம்ம போடுற கான்ட்ராக்ட் வந்து ஒரு காமன் ப்ரொசீஜரில் இல்லை ஸ்டாண்டர்டாக ரெகுலைஸ்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்வர்ட்ஸில் இருக்காது. ஏன்னா 2 பேத்துக்கு நடுவில் நடக்கிறதுனால. ஃபியூச்சர்ஸ்லேயும் ஆப்ஷன்ஸ்லேயும் அது இருக்கும், ஏன்னா அது எக்ஸ்சேஞ்சஸில் நடக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து ஃபார்வர்ட்ஸில் ஓடிசினா ஓவர் தி கவுண்டர்னா 2 பர்சன்ஸ்க்கு நடுவில் தனிப்பட்ட ப்ரைவேட் அக்ரிமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. அதே ஆனால் ஃபியூச்சர்ஸும் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எக்ஸ்சேஞ்சஸில் மட்டும்தான் நடக்கும். ஆப்ஷன்ஸ் மட்டும் சில டைம் வந்து ஓடிசிலையும், அதாவது 2 பார்ட்டிக்கு நடுவுலையும் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கிளியரிங் ஹவுஸ் கேரண்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட்ஸில் கிடையாது. ஏன்னா 2% நடுவில் ப்ரைவேட்டாக பண்ணும்போது யார் வேணாலும் ரிஸ்க், அதாவது கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. பட் ஃபியூச்சர்ஸ்லேயும் ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் கிடையாது. ஏன்னா நம்ம எக்ஸ்சேஞ்சஸில் பண்ணுறோம், நடுவில் கிளியரிங் ஹவுஸ் இருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறாங்க, அந்த எல்லா செட்டில்மெண்ட்டும் கிளியரிங் ஹவுஸ் மூலமாக தான் நடக்கும். ஸோ நமக்கு ஒரு கேரண்டி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ். ஸோ நம்ம 2 பேத்துக்குள்ளே இப்போ ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம் அப்படின்னா அந்த கான்ட்ராக்டோட எண்டில் தான் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுவோம் ஃபார்வர்ட்ஸில். பட் ஃபியூச்சர்ஸில் வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃபஸ்ட்டே நம்ம எவ்வளோ இது பண்ணுறோமோ, இப்போ எவ்வளோ லாட் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மார்ஜின் வந்து நம்ம பே பண்ணணும். ஸோ நம்மளோட ப்ராஃபிட்டாக இருந்தாலும் லாஸாக இருந்தாலும் மார்ஜினில் தான் டிடெக்ட் பண்ணுவாங்க. பட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு ப்ரீமியம் வந்து நம்ம பே பண்ணிடுவோம். எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் நம்ம லாஸ்ட்டில் அதை பண்ணலை அப்படிங்கும்போது நம்மளோட செல்லர் இருக்காங்க இல்லையா, ஸோ செல்லருக்கு வந்து ப்ரீமியம் தான் வந்து கிடைக்கும். எனி குவான்டிட்டி, அதாவது இப்போ எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து அக்ரிமெண்ட் போடலாமா, எவ்வளோ வேணாலும் வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஃபார்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது தான். ஸோ எவ்வளோ கிலோ வாங்குகிறோம் இல்லை எவ்வளோ குவான்டிட்டி வாங்குகிறோங்கிறது ஃபார்வர்ட்ஸில் நம்ம டிசைட் பண்ணுறோம். ஏன்னா 2 பார்ட்டிக்கு நடுவில். ஃபியூச்சர்ஸ்லேயும் ஆப்ஷன்ஸ்லேயும் லாட் பேசிஸில் தான் இருக்கும். இப்போ ஒரு லாட்னா 100 ஷேர்ஸ் 200 ஷேர்ஸ் அந்த மாதிரி. ஸோ லாட் பேசிஸில் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஃபார்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஸோ அவங்க 2 பேத்துக்குள்ளேயே எல்லாமே இருக்கும். ஸோ நெகோஷியேஷன் எதாக இருந்தாலுமே அவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கும், ப்ரைஸ் எல்லாமே. பட் ஃபியூச்சர்ஸும் ஆப்ஷன்ஸும் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறனால எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தோட ப்ரைஸ் வேரியேஷன் ஏறுறது இறங்குறதுலேருந்து எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்க் டு மார்க்கெட். ஸோ டெய்லி பேசிஸில் மார்க்கெட் வேல்யூக்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க அசெட் இருக்கு இல்லையா, அண்டர்லைங் அசெட் லைக் ஷேர்ஸ் ஆகட்டும் இல்லை ஏதாவது ஒன்று, ஸோ அதோட வேல்யூ வந்து எவ்வளோ ஏறுது இறங்குது, ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட வேல்யூக்கும் அதுக்கும் எவ்வளோ ஜாஸ்தி ஆகுதுங்கிறத நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ்லேயும் ஆப்ஷன்ஸ்லேயும் ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் ஆனால் ஃபார்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ரியார் டு டெலிவரி. இப்போ வந்து டெலிவரிக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபார்வர்ட்ஸை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. பட் ஃபியூச்சர்ஸையும் ஆப்ஷன்ஸையும் மோஸ்ட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் என்ன ரேட்டுக்கு போனாலும் நம்ம அதை வாங்கி தான் ஆகணும் இல்லையா. ஸோ ப்ராஃபிட்டும் சரி லாஸும் சரி ரெண்டுமே வந்து அன்லிமிட்டடாக தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் அதில் இருக்குது, அதுதான் ரொம்ப மெயின். அதுவே வந்து ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேத்துக்குமே அன்லிமிட்டட். நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஆப்ளிகேஷன் இருக்குது நமக்கு அதில், பையருக்கும் சரி செல்லருக்கும் சரி. ஸோ கண்டிப்பாக அந்த ரேட் வந்து நம்ம செல் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரொம்ப கம்மியாக போனாலும் நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம வாங்கி தான் ஆகணும். ரொம்ப ஜாஸ்தியாக போனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வாங்குவோம். ஸோ பையருக்கும் செல்லருக்கும் இதில் ப்ராஃபிட்டும் லாஸ் ரெண்டுமே அன்லிமிட்டட். ஸோ இந்த ப்ராப்ளம்காக தான் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் போகணும். ஏன்னா ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சப்போஸ் வேண்டாம்னா முன்னாடியே நம்ம வந்து எடுத்துருவோம் இல்லையா. ஸோ நமக்கு ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டடு, ஆனால் லாஸ் வந்து லிமிட்டட். ஓகேங்களா?
ஸோ இதில் செல்லருக்கு வந்து என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து லிமிட்டட் டு ப்ரீமியம் பெய்ட். ஸோ நம்ம பே பண்ணுற ப்ரீமியம் மட்டும்தான் அவனுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். சப்போஸ் நம்ம வெளியில் வந்துட்டோம்னா லாஸ் வந்து அவனுக்கு அன்லிமிட்டட். ஏன்னா நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வாங்குவோம் கண்டிப்பாக. ஏன்னா அவனுக்கு ஆப்ளிகேஷன் இருக்குது, நமக்கு வந்து ஆப்ளிகேஷன் அதில் இல்லை.